அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ரொம்பவும் அற்புதமான நாள். பிரபஞ்ச சக்திகள் முழுவதும் இயங்கக்கூடிய நாள். அது மட்டும் கிடையாதுங்க, 7 கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்குங்க. இனி இந்த நாள் வர வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனால் இந்த நாளை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தே தீருங்க. அந்த அளவுக்கு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் இன்று இரவு பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தின் இந்த 7 கிரகங்களும் சீரமைக்கப்பட்டு வானத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள் இணையக்கூடிய அற்புதமான நாள். அதாவது செவ்வாய் கிரகம், வியாழன், வீனஸ் மற்றும் சனி, இந்த 4 கிரகங்களும் இன்றைக்கு இரவு வானத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 கிரகங்களும் இணையக்கூடியது. அதாவது மொத்தம் 7 கிரகங்களில் இந்த 4 கிரகங்கள் தெளிவாக தெரியும். இந்த 4 கிரகங்களுடைய இணைவு இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் இதை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையுமே இந்த 4 கிரகங்கள் தரும். அதாவது இந்த 4 கிரகங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான கிரகங்கள். அதாவது செவ்வாய், வியாழன், வெள்ளி மற்றும் சனி, இது அனைத்துமே நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. நல்ல ஒரு லக்ஸரி லைஃப், நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை வாழணும், நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு சரியாக இருக்க வேண்டும். அதனால் இன்றைய நாளில் இந்த கிரகங்களோட அமைப்பு இருக்கிறதுனால பிரபஞ்சத்தோட சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். இன்று நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம கேட்டது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நான் 2 விதமான டெக்னிக் சொல்கிறேன். அது 2த்தையும் பயன்படுத்தினாலும் சரி, ஒன்றை பயன்படுத்தினாலும் சரி, நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நல்ல வேலை வேண்டுமா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அந்த வேலையை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கோரிக்கையை சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும். அந்த வேலை கிடைக்காதனால நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க, இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது, நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கேன், குடும்பத்தை ரன் பண்ண முடியல, இதனால் நிறைய எனக்கு பிரச்சனைகள் வருது, அவமானங்கள் இருக்குது, எனக்கு வேலை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னுடைய இந்த பிரச்சனையை முழுவதும் நீங்கி எனக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பரில், அதாவது உங்கள் மனசில் அந்த வேலையை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டம், வேலை கிடைக்காம நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்படுறீங்களோ அதை அந்த பேப்பரில் எழுதுங்க. எந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், பிளாக் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு வேலை கிடைக்காததுனால நீங்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை முழுவதும் அந்த பேப்பரில் எழுதுங்க. எழுதி அந்த பேப்பரை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிட்டா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும், இந்த ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன், என் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், எனக்கு இதை விட ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது, நான் நினைத்த சம்பளத்தில் எனக்கு வேலையை அமைச்சு கொடுத்த பிரபஞ்சம் உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த வேலை கிடச்சிட்டா நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் நிம்மதி அடைவீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதணும். இப்படி எழுதுறீங்க பாருங்கள். முதல்ல எழுதிருக்கீங்க பாருங்கள் நெகட்டிவாக, அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்காம நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அந்த ஒரு கஷ்டத்தை அந்த பேப்பரில் எழுதிருக்கீங்க பாருங்கள். அந்த பேப்பரை ஏதாவது ஒரு மெழுகுவத்தி இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கில் காமிச்சு எரித்து அதை வெளியில் உங்களுடைய கஷ்டத்தை பிரபஞ்சத்திடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை வெளியில் ஊதி விட்டுடுங்க. அடுத்தது பாசிட்டிவாக எழுதியிருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு அந்த வேலை கிடைச்சதுனால நீங்கள் என்னென்ன சந்தோஷப்படுறீங்க, அதனால் என்னென்ன உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள். இந்த பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் அதை மடிச்சுக்கோங்க. அப்படி மடிச்சுட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் இப்போ இந்த பிரபஞ்சத்துடைய நம்பரை எழுதிக்கோங்க. 1176 எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 4418 அப்படின்ற நம்பரை அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுடைய பிரார்த்தனை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள்.
அதுக்கு மேலே இந்த பிரியாணி இலையை வச்சு உங்கள் வீட்டில் அந்த சின்னமன் ஸ்டிக் இருக்குது பாருங்கள், பட்டை இருக்குது பாருங்கள், அந்த பட்டை ஒரு சின்னதாக துண்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த பட்டையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எழுதி வச்சுருக்கிற பேப்பர் அந்த பிரியாணி இலையில் இந்த மிராக்கல் நம்பர் எழுதியிருக்கீங்க, அதுக்கு மேலே இந்த பட்டையை வச்சு அதை ஒரு சின்ன நூலால் கட்டி, எந்த கலர் நூலாக இருக்கலாம், நூலால் கட்டி அதை ஏதாவது ஒரு பவுச்சுக்குள்ளே, அதாவது ஏதாவது ஒரு பாக்கெட்டுக்குள்ளே, இல்லைன்னா பாலித்தீன் கவருக்குள்ளே கூட வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியில் நீங்கள் எழுதி வச்சது அந்த பட்டை இலை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு உங்களுடைய 2 கைகளையும் வச்சுட்டு உங்களுடைய இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லுங்கள். எத்தனை முறை உங்களால் நன்றி சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வேலைக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணம் கிடைக்கலனா என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அதை எழுதி அதை எரிச்சிடுங்க. பணம் கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதுபோல் ஒரு இமேஜினேஷன் பண்ணி அந்த பேப்பரில் எழுதி நான் சொன்ன இந்த நம்பரை பிரியாணி இலையில் எழுதி அந்த பட்டையை வச்சு ஏதாவது ஒரு பவுச்சில் வச்சு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். 21 நாட்கள் மட்டும் உங்களுடைய பில்லோ கடியில் இருக்கட்டும். 22வது நாள் அதை அப்படியே எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுடலாம், இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடலாம். இது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய விருப்பம் என்னமோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயத்திற்காக இதை நீங்கள் தாராளமாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் இதை தாராளமாக செய்யலாம். மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். குழந்தைகள், பெரியவர், ஆண், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை, எழுத நேரம் இல்லை, மேனிஃபெஸ்ட் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சுத்தமான வாட்டர், அதாவது சுத்தமான தண்ணீரை ஒரு பாட்டிலில் பிடிச்சிக்கோங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் கலர் பென் இல்லைன்னா ரெட் கலர் பென்னால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நல்ல வேலை வேண்டும், விரைவில் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், சேலரி இன்க்ரீஸ் ஆகணும், சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது, அந்த அமௌண்ட்டு உங்களை தேடி வரணும், இது போல் எந்த ஒரு பிரார்த்தனையோ என்ன வேண்டுமோ அதை அந்த பேப்பரில் நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த பிரபஞ்சத்துக்குரிய அற்புதமான நம்பர், நம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய நம்பர் 1176 அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 4418 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நீங்கள் வச்சிருக்கிற பாட்டிலில், அதாவது நீங்கள் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த பாட்டிலில் பேப்பரை ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டிட்டு அந்த பாட்டிலை உங்கள் 2 கையிலையும் வச்சு அதில் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நடந்து கொண்டே இருக்குது, நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. அந்த பாட்டிலை உங்களுடைய 2 கையிலையுமே நல்லா சூடு பறக்க நம்ம இப்படி உருட்டோல ரப் பண்ணுவோம்ல, அது போல் செஞ்சுட்டு உங்கள் கையில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணீரை குடிச்சிடுங்க. இன்றைக்கு கண்டிப்பாக இதை மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.